सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा பிரத்யக்ஷத்துக்கு பாதகமான ஒரு ஞானம் வர முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்ற நியாயத்துக்கார். எந்த ஞானமும் இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகம் ஆக முடியாது. அதை சொல்லிட்டா நம்ம பிரத்யக்ஷம் தீர்மானமாக பிரமாணம்னு சித்தமாகும். பிரத்யக்ஷம் எது தெரிவிக்கிறது? பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிவிக்கிறது. அதுவும் பிரமாணம் அபாதிதம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப இந்த பிரத்யக்ஷம் பிரபஞ்சத்தை மிச்சான சொல்லக்கூடிய அனுமானத்தை பாதிக்கும். அனுமானம் போயிட்டு பிரபஞ்ச மிச்சாத்தம் போயிட்டு அதுக்காக ஒரு பிரயத்தனம் பண்ணிட்டு ஒரு ஞானம் ஒரு ஞானத்துக்கு பாதகமாகணும்னா அந்த ஞானத்துக்கு எந்தெந்த விதமான யோகியதைகள் தேவைப்படுறது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர இவரும் ஒவ்வொன்றா அதெல்லாம் நிராகரணம் பண்ணிட்டே இருக்கு. முதல்ல அவர் 2-3 சொல்லிட்டார். மூணாவது என்னன்னா நீங்க சொல்லக்கூடிய பிரம்ம சாட்சா்காரம் பிரபஞ்சத்துக்கு பாதகமாக ஆகவே முடியாது. ஏன் அப்படி? பாதகமான ஞானம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த பிரமகாலத்துல தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு விசேஷத்தை பிரமகாலத்துல அறியப்படாமல் இருக்கிற ஒரு விசேஷத்தை தெரிவிக்கக்கூடியதாக அந்த ஞானம் இருக்கணும். அப்பதான் அது பாதகமாகும். சுத்தியை பார்த்து இவன் சுத்தின்னு தெரிஞ்சுக்காம வெள்ளின்னு புரிஞ்சுட்டு இருக்கான். இது பிரமகாலம். அதுக்கப்புறம் அப்போ அவனுக்கு என்ன தெரியல? அது சுத்திங்கிறது தெரியல. கிளைங்கிற அம்சம் தெரியாமல் இருந்தது. பிரமகாலத்துல அவனுக்கு தெரியாமல் இருந்த ஒரு விசேஷம் சுத்தி தன்மை. அப்புறம் தெரிஞ்சு கொடுத்தது. தெரிஞ்சதுனால அந்த ஞானம் இது சுத்தி அப்படிங்கிற ஞானம் இவனுக்கு அந்த தனத்தை பாதிக்கிறது. ஏற்கனவே அந்த ஞானத்தை பாதிக்கிறது. அதே போல இப்ப நாம பிரத்யக்ஷத்தினால எந்த வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கிறோமோ இந்த வஸ்துவை பார்க்கும் போது அறியப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் அந்த வஸ்துவனுடைய ஒரு விசேஷம் நமக்கு பிரம்மஞானத்துல தெரியுமா? ஆனால் அப்ப அந்த பிரம்மஞானம் இதை பாதிக்கும்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொல்லக்கூடிய பிரம்மஞானம் எப்படிங்கிறதா அது ஒரு விசேஷமும் தெரியப்படுது. நிர்விசேஷம் ஏன் நிஷ்பிரகாரம்னு கிடைக்கிறது. எந்த விசேஷத்தையும் அது தெரிவிக்கக்கூடியதாக இல்லை அப்படி சொல்லப்படுது. அப்படி சொல்லக்கூடிய அந்த பிரம்மஞானமானது இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக எப்படி அமையும்? எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகமான ஞானம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி சொல்லுவாங்கன்னா இதை பூர்ணமாக நம்பலாம். பிரமாணம் தான் பிரத்யக்ஷம் துவைத பிரத்யக்ஷம் பிரமாணம்னு சித்தமாகுமேன்னு கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொன்னார்னு சொன்னா அந்த பாதகமான ஞானம் ஒரு விசேஷத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வியாவிருத்தாகாரம் இருந்தா போகும். வியாவிருத்தாகாரம் அவ்யாவிருத்தாகாரம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கின்ற. வியாவிருத்தாகாரமாக இருந்தால் அது பிராந்தியை நிவர்த்தி பண்ண முடியும். அப்படி இல்லாட்டா நிவர்த்தி பண்ண முடியாது. இப்படிதான் சொல்லணும். அது என்னது வியாவிருத்தாகாரம்னா என்ன முடியும் பிரச்சனை? அப்ப சொன்னார் தியானத்தை வியாவிருத்தாகாரம்னு சொல்றதுக்கு ஒரு 2-3 விதம் இருக்கு. ஒரு விசேஷமான ஒரு தர்மமானது அந்த வஸ்துவை மற்ற வஸ்துக்கிட்டேந்து பிரிச்சு தனியாக காமிக்கும். அந்த தர்மம் விசேஷமாக இருக்கலாம் அல்லது உபாதியாக இருக்கலாம் உபலட்சணமாக இருக்கலாம். அப்போ விசேஷமாகவோ உபாதியாகவோ இருந்ததுன்னா அப்போ நீங்க சொல்றபடி அந்த விசேஷம் விஷயமா என்று ஆகும். ஆனா உபலட்சணமாக சொல்லும் போது உபலட்சணத்தை 2 விதமாக பிரித்து ஸ்வரூபோபலட்சணம்
அப்படின்னு பிரிச்சு அந்த ஸ்வரூபோபலட்சணமாக இருக்கும்போது அந்த ஸ்வரூபம் மாத்திரம் தெரிஞ்சாலே போதும், எந்த விஷயமும் அதுல தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பிரம்மஜானம் வரதே அங்க துவைதா பாவத்தை உபலட்சணமாக வச்சுருக்கோம். அத்வைதம் பிரம்மா அப்படின்னு சொல்றோமோ இது. அப்ப துவைத அபாவத்தை ஸ்வரூபோபலட்சணமாக வச்சுட்டு வரக்கூடிய ஞானம் பிரம்ம ஜானம். அதனால இந்த ஞானம் சாந்தியை நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அதுல நான் இன்னும் போகணும் பிரயத்தனம் பண்ணல, மேல் கொண்டு போறேன். இது ஏற்கனவே இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, எப்படி சொல்றதுங்கிறது. அது ஸ்வரூபோபலட்சணம் இதெல்லாம் அசாரஸ்யமாக இருக்கு. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆகாரம் பிரகாரம்னு ரெண்டு சப்தங்களை நீங்க உபயோகப்படுத்துறீங்க. ஆகாரம்னு ஒண்ணு, பிரகாரம் ஒண்ணு. இது ரெண்டும் ஒன்னா வேறையான அவனுக்கு சந்தேகம் பூர்வத்துக்கு என்ன சொல்றான், இந்த பிரம்மஜானம் நீங்க சொல்றது அகண்டாகார விருத்தி. அந்த ஆகாரம் பதப்பிரயோகம் பண்றது அகண்டாகார விருத்தி. அகண்டம்னா பிரம்மா, பிரம்மாகார விருத்தி அப்படின்னு சொல்றது. அப்ப அதுல ஒரு ஆகாரம் இருக்குன்னு. ஆகாரமும் பிரகாரமும் ஒண்ணுதான். அப்படியானால் அந்த விருத்தியில ஒரு விசேஷம் பாசிக்கிறது. பிரகாரம்ங்கிறது ஒரு விசேஷம். பிரகாரம்னு எதை சொல்லுவோம்னா விசேஷம், விசேஷத்துக்கு தான் பிரகாரம்னு பேரு. ஆகாரமும் பிரகாரமும் ஒண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா அதுவும் ஒரு விசேஷமாகும். அப்படியானால் அகண்ட அந்த மகா வாக்கியத்தினால வரக்கூடிய அந்த ஒரு ஞானத்தில் பிரம்மம்னு ஒரு ஆகாரம், ஒரு விசேஷம் பாசிக்கிறது. அப்ப அதை எப்படி நீங்க நிரூபிக்கிறதுக்கு ஞானம்னு சொல்ல முடியும்? ஆக அதுவும் சப்பிரகாரகமான ஒரு ஞானம் தான் நீங்க சொல்லணும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆகார பிரகாரையோ ரபேதா. ஆகாரம் பிரகாரம் இது ரெண்டும் ஒரே விஷயம்தான். பிரம்மாகாரத்தைவ பிரம்ம புத்தேகே தத் பிரகாரா. பிரம்மாகாரமா அந்த புத்தி வந்ததுன்னு சொல்றது புத்தி. அப்ப அது பிரம்ம பிரகாரம்னு சொல்ல வேண்டியதுதான். அது சப்பிரகாரகம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்றார், இல்லை ஆகாரம் வேற பிரகாரங்கிறது வேற. அதை நான் தெரிவிக்கிறேன். விசிஷ்ட புத்தேகே விசேஷாகாரத்தேதி தது அப்பிரகாரகத்வா ஆகார பிரகாரையோ. ஆகாரம் பிரகாரம் இது ரெண்டும் வேற. என்ன சொல்லலாம்? ஆகாரம்னா என்ன, பிரகாரம்னா என்ன? ஆகாரம்னு சொன்னா நமக்கு விருத்திக்கும், விருத்தி எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அதுக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்துக்கு ஆகாரம்னு பேரு. நம்ம கண்ணால பார்க்கும்போது இங்க உள்ள இத்தனை வஸ்துக்கள் நமக்கு தெரியுது. கண்ணால தெரிகிறதுன்னு சொல்றோம் இல்லையா? கண்ணால தெரிகிறதுனா என்ன? கண்ணுங்கிற ஒரு இந்திரியம் மூலமாக மனசுல ஒரு விருத்தி ஏற்பட்டு அந்த விருத்தியால இதெல்லாம் பிரகாசம் ஆகிறது, விஷயங்கள் தெரிகிறதுன்னு. இந்த விருத்தியை நம்மளால ஒன்றும் பார்க்க முடியாது. விருத்தி கண்ணுக்கு தெரிகிறது விஷயம்தான், கண்ணுக்கு விருத்தி தெரியாது. ஆனால் இந்த விருத்திக்கும் இந்த விருத்தியாலத்தான் அந்த விஷயம் தெரிகிறதுங்கிறது நம்ம விசாரம் பண்ணினா கண்டுபிடிச்சிடலாம். கண்ணை திறந்து அது மூலமாக மனோவிருத்தி ஏற்பட்டாதான் பாக்கியமான விஷயங்கள் நமக்கு பிரதிபாதிக்கும். அப்போ அந்த மனோவிருத்திக்கும் பாக்கியமான விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை ஆகார சப்தத்தினால சொல்றோம். மனோவிருத்தி, அதனால விருத்தேகே ஆகாராட்சிய சம்பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருத்திக்கும் விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை ஆகாரங்கிற சப்தம் தெரிவிக்கிறது. அதுக்காக இந்த சப்தத்தை பிரயோகம் பண்றோமே தவிர இது பிரகாரம் இல்லை. பிரகாரம்ங்கிறது வேற. ஆகாரஸ்ட விருத்தினிஷ்ட கட்டி தர்ம அசாதாரண விவகார ஹேது. இன்னும் கொஞ்சம் பிரச்சனை சொல்லணும்னு சொன்னா, ஒரு தேவதத்தன் அவனுக்கு எதிர்த்தாப்போல கட்டம் இருக்கு, கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு கட்டம் தெரிகிறது. யஜ்ஞதத்தனுக்கு எதிர்த்தாப்போல வேற ஒரு வஸ்து இருக்கு, அவன் கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு வேற இன்னொன்னு தெரிகிறது. அந்த வஸ்து தெரிகிறது, படம் தெரிகிறது. ரெண்டு பேருக்கும் சக்ஷுரேந்திரியம் ஒரே மாதிரியான காரியம் பண்ணக்கூடிய இந்திரியம் தான். மனசும் அதே மாதிரி சாமர்த்தியம், சமானமான சாமர்த்தியம் உள்ளதுதான். ஆனால் ரெண்டு பேருக்கும் தியானம் ஏற்பட்டது, கண்ணை திறந்துட்டால் ஏதோ விஷயம் தெரியுதுங்கிறதும் சரிதான். ஆனா ஒருத்தனுக்கு கடம் தெரிகிறது, இன்னொருத்தனுக்கு அது தெரியல. இன்னொருத்தனுக்கு படம் தெரிகிறது, இந்த கடம் தெரியல. ஏன் அப்படி?
தியானம் இந்திரியம் எல்லாம் ஒன்னாத்தானே இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்னா, இந்த தியானத்துல இந்த விருத்தியில கடாகாரம், இந்த விருத்திக்கு கடாகாரத்துவம் இருக்கு, படாகாரத்துவம் இல்லை. அந்த விருத்திக்கு படாகாரத்துவம் இருக்கு, கடாகாரத்துவம் இல்லை. அதனால இவனுக்கு கடம் தெரியும், அவனுக்கு படம் தெரியும். இருக்கிறது கடம், ஆனா இவனுக்கு படமாக தெரியலாம் காந்தியில. அப்ப என்ன சொல்றது, ஆகாரம், விருத்திக்கு அந்த மாதிரி ஒரு ஆகாரம் இருக்கு. அப்போ விருத்திக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தத்த ஆகாரங்கிற சப்தம் தெரிவிக்கிறதே தவிர பிரகாரம்ங்கிறது இது இல்லை. அப்போ பிரகாரம்ங்கிறது என்ன, பிரகாரம்னு சொன்னா இந்த விருத்தியில பாதிக்கக்கூடிய விஷயத்துல நாம 3 பங்கு போடுவோம், 3 பாகம் பண்ணணும். இது முக்கியம், இது தர்மி, பிரதானம். இதுல இந்த விசேஷம் தெரிகிறது, வேற இடத்துல இல்லாத இந்த ஒரு விசேஷம் தெரிகிறது. அப்ப அந்த விசேஷத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது 3 பதார்த்தம் அந்த வரும். கடத்தை கண்ணால பார்த்தான்னு வச்சுக்கணும். கடத்தை கண்ணால பார்க்கும் போது அவனுக்கு இது ஒரு கடம் தெரியுது. பிருதுபுத்னோதராகாரமாக ஒரு வஸ்து எதுக்காக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அது என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறதும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்ப பார்த்தான்னா அவனுக்கு 2 வஸ்து ஆயிடுது. அவன் பார்க்கக்கூடிய வஸ்துல 2, குறைஞ்சபட்சம் 2 ஆயிடுது. ஒண்ணு கலர், இன்னொன்னு அந்த கலர் எதோட சம்பந்தப்பட்டதோ அந்த திரவியம். அந்த திரவியத்துக்கும் அந்த அவன் பார்க்கக்கூடிய கலருக்கும் உள்ள சம்பந்தம் கூட அங்க தெரிகிறது. இப்படி தெரியும் போது அந்த நாம விசேஷம் விசேஷனம் சம்பந்தம்னு 3ஆ பிரிப்போம். அந்த வஸ்து இருக்கே தர்மி, அதை விசேஷம்னு சொல்லுவோம். அதுல தெரியக்கூடிய கலரை விசேஷனம்னு சொல்லுவோம். 2க்கும் சம்பந்தம், விசேஷனம் விசேஷம் சம்பந்தம். ஆனா இந்த விருத்தி இருக்கே, இப்ப இந்த விருத்தியுடைய ஆகாரம் என்னன்னு கேட்டா ரூபாகாரம், கடாகாரம், அந்த சம்பந்தாகாரம், எல்லா ஆகாரமும் தான். ஆனா பிரகாரம்னு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பிரகாரம், அந்த ரூபந்தான் பிரகாரமாக இருக்கு, கடம் பிரகாரமாக இல்லை, கடம் விசேஷமாக இருக்கு. ஏன் விசேஷாகாரம், விசேஷணாகாரம், சம்சர்காகாரம், இந்த ஆகார சப்தத்தை எல்லாத்துக்கும் பொதுவாக உபயோகப்படுத்தலாம். ஆனா பிரகார சப்தத்தை அந்த மாதிரி உபயோகப்படுத்த முடியாது. ஆகையால ஆகாரம் வேற, பிரகாரம் வேற. அதே கட்டத்தை கையால தொட்டு பார்த்தான்னு வச்சோம், கண்ணை திறக்காம தொட்டு பார்த்தா அதே மாதிரி கட்டம் தெரிஞ்சு போகுது. ஆனா இப்ப என்ன தெரிகிறது, அதனுடைய ரூபம் இவனுக்கு தெரியாது. ரூபத்துக்கு பதில் ஸ்பர்ஷம் தெரியுது. ஏற்கனவே கண்ணால பார்க்கும்போது ஸ்பர்ஷம் தெரியல, எப்படி இருக்கு, அந்த ஜில்லுன்னு இருக்கா, உஷ்ணமா இருக்கா, எப்படி இருக்குங்கிறது தெரியல. இப்போ அதனுடைய ரூபம் தெரியல, ஆனா கடம் தெரியுது. அப்ப கடத்தோட சேர்ந்து வேற என்ன தெரிகிறது, ஸ்பர்ஷம் தெரிகிறது தொட்டு பார்க்கும்போது. இப்ப இந்த ஸ்பர்ஷம் அங்க விசேஷமாக சாதிக்கிறது. ஸ்பர்ஷத்துக்கும் அந்த கடத்துக்கும் உள்ள சம்பந்தம் தெரிகிறது. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த வஸ்துவில 2-3 பாகம் போடுறோம். இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. அதை பிரிச்சு புத்தியால விவேச்சனம் பண்ணி பிரிச்சாக்க விசேஷம் விசேஷனம் இதெல்லாம் தனித்தனியாக தெரிஞ்சு கொடுக்கும். இதே மாதிரி வேற இந்த 2 ஸ்வகீந்திரியம், சக்ஷுரேந்திரியம், இது 2ம் அந்த வஸ்துவை கிரகிக்கும், திரவியத்தை கிரகிக்கக்கூடிய இந்திரியம். வேற எந்த இந்திரியமும் திரவியத்தை கிரகிக்காது, அது அதனுடைய குணத்தை மாத்திரம் தான் கிரகிக்கும். ஒரு புஷ்பம் இருக்கு, கண்ண முறைந்து மூந்து பார்க்கறான், மூந்து பார்க்கும்போது நல்ல வாசனை இருக்கு. இந்த வாசனை புஷ்பத்துடைய வாசனைங்கிறது இவனுக்கு தெரியும். இப்போ அவனுக்கு என்ன, இந்த இந்திரியத்தினால அவன் வாசனையத்தான் கிரகிக்கிறானே தவிர அந்த வாசனையோடு அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய புஷ்பத்தை இந்த இந்திரியம் கிரகிக்காது. அது வேற ஒரு பிரமாணத்தால அவன் புரிஞ்சுட்டு அப்புறம் 2 சம்பந்தப்பட்டிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் கணக்கு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, தியானம் ஆகாரம், அந்தந்த விஷயத்தை ஆகாரமாக கொண்டதாக இருக்கு. ஆனா அது எல்லாமே பிரகாரம் ஆகிறது இல்லை. அதனால பிரகாரம் ஆகாரம் 2ம் வேற. இப்போ அகண்டாகார விருத்தின்னு சொல்லும் போது அந்த விருத்திய பிரம்மாகார விருத்தி அப்படின்னு பேசலாம். ஆகார சப்தத்தை அந்த இடத்துல பிரயோகம் பண்ணலாம். ஆனா பிரம்மம் அதுல விசேஷணமாக பாதிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. பிரம்மம் விசேஷணம் இருக்குன்னா விசேஷம் என்ன இன்னும் தெரியாது. அங்க இருக்கிறது ஒரே வஸ்து தான், அதுல கண்டமே இல்லை. அதனால அது சப்பிரகார சஞ்ஞானம் இல்லை அப்படின்னு முதல்ல தீர்மானம் பண்றாங்க. இல்லை, அங்க சொல்லும் போது பிரகாரம்னா என்னன்னு சொல்றதுக்காக வரல. அங்க கிராஹ்யதி சேஷகான்னு பிரம்மானந்தர் பூரணம் பண்ணியிருக்காங்க.
அங்க அப்பிரகாரக விருத்தி விஷயத்துவம்னு சொல்லும் போது பிரகார சப்தத்தினால இப்பேற்பட்ட விசேஷத்தை கிரகிக்கணும். இல்லைன்னு சொன்னா நிருபாட்சத்துவ பிரகாரகமான விருத்தி விஷயத்துவம் துச்சத்துக்கு கூட உண்டு. துச்சத்துல வந்தாச்சுன்னா மறுபடியும் திருச்சத்தை அங்க போச்சுன்னா விதிச்சாரம் வரும். அதனால இந்த லட்சணத்துல பிரகார சப்தத்தினால பொதுவான பிரகாரம் எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது. அஸ்தின்னு தெரியக்கூடிய உபாட்சமாக தெரியக்கூடிய பிரகாரத்தை தான் எடுத்துக்கணும், அந்த விசேஷணத்தை தான் எடுத்துக்கணும்னு அந்த வாக்கியத்தில் சொன்னாங்க. பிரகாரத்தை அந்த வாக்கியத்தை பார்த்தா கேட்டு நமக்கு ஒரு வாக்கியம் கத்து லட்சிய தர்மம் அப்படின்னா பிரகார சப்தத்துக்கு அர்த்த விவரணம் பண்ற மாதிரி இது இருக்கு. அப்படி இல்லை. இந்த லட்சணத்துல பிரகார சப்தத்தினால உபாட்சமான தர்மத்தை தான் எடுத்துக்கணும். திராட்சியா இது கேஷகா. ஆனா இங்க சொல்றது என்னன்னா இது லட்சணம். பிரகாரம் ஆகாரம் ஆகாரச்ச விருத்தினிஷ்ட கச்சித் தர்ம அசாதாரணம் விவகார சேது இது வக்ஷ்யதே. தஸ்மாத் யதா ஆகாசபதாத் சப்தாஸ்ரயத்வ உபலக்ஷித தர்மி ஸ்வரூபமாத்திரம் ஞாயதே தத்வதத்ராபி விதியாபாவாத்யுபலக்ஷித பிரம்மஸ்வரூப ஞானம் ஜாகிரதாகாரம் துவைத நிவர்த்தகம் அபரோக்ஷம். இப்ப வாக்கியத்திலேருந்து அதாவது வேதாந்த வாக்கியத்திலேருந்து பிரம்மஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிவிக்கக்கூடிய சதாகாரமான விருத்தி வரலாம் அப்படின்னு இவர் பேசிட்டார். நியாயாமிரதக்காரர் சொன்னார், சப்தத்திலேருந்து தெரியக்கூடிய விஷயம் எப்போதுமே வெறும் தர்மி மாத்திரமாக இருக்க முடியாது. தர்மினா அந்த வஸ்து மாத்திரம், அதுல எந்த விசேஷமும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. கடகா அப்படின்னு சொன்னோம்னா இந்த கட சப்தத்தினால கடத்துவங்கிற ஒரு விசேஷம் உள்ளதாக அந்த வஸ்து தெரியும். கடங்கிற ஒரு தன்மை படம் இல்லைங்கிறது தெரிகிறது. கடமும் கடத்தை கொண்டா அது கடம்னு சொன்னாக்க இவன் சொன்ன விஷயம் படம் இல்லை, அது கடத்துவங்கிற ஒரு தன்மையோட கூடினது அப்படின்னு தான் தெரியும். ஆக ஒரு விசேஷத்தோட சேர்ந்து தான் அந்த சப்தம் அந்த வஸ்துவை தெரிவிக்கும்னு நியமம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சப்தத்தினால பிரம்மஸ்வரூபத்தை மாத்திரம் விஷய தெரிவிக்கக்கூடிய ஒரு விருத்தி ஏற்பட முடியாதுன்னு ஒரு ஆட்சேபம் பண்ணினார். அந்த ஆட்சேபத்துக்கு இவர் என்ன பதில் சொன்னார்னா, இது தார்க்கிகாரே ஒத்துந்த விஷயம். சப்தத்திலேருந்து கூட நமக்கு தேவைக்கு தகுந்தா போல தர்மி மாத்திர விஷயகமாக ஒரு உபஸ்திதி ஒரு பிரதீதி ஏற்படலாம். நீங்க இந்த மாதிரி அவ ஒத்துருக்கா அப்படின்னு கேட்ட ஆகாச சப்தா. இந்த ஆகாசங்கிற சப்தம் இருக்கு இல்லையா, கட சப்தத்துக்கும் ஆகாச சப்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். கடம்னு சொன்னோம்னா அது பல கடங்கள் இருக்கு. அத்தனை கடத்துக்கும் பொதுவான சப்தமாக இருக்கு கடம். கடங்கிற இந்த சப்தம் அப்படின்னா என்ன, அத்தனை கடங்களுக்கும் பொதுவாக ஒரு கடத்துவம்னு ஒரு தன்மைய ஒரு தர்மத்தை கல்பனை பண்ணி அதை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு இந்த கடப்படம். அப்படித்தானே சொல்லலாம். அப்ப அது கடத்துவம் அப்படிங்கிறத சத்தியதா வச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்ப கடசப்தத்தினால உங்களுக்கு புரியும் போது அந்த அர்த்தம் கடத்துவத்தோடு கூடினதாகவே புரியும். இது அந்த நியமம். ஆனா ஆகாசம்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஆகாசம் தான் இருக்கு, இன்னொரு ஆகாசம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆகாசத்துவம்னு ஒரு தன்மையை சொல்றதுக்கு அது ஒண்ணும் இல்லை. இங்க கடத்துவம்னு சொன்னா இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இது கடத்துவம்னு பேரு அப்படின்னு ஒரு பொதுவான தர்மத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா ஆகாசத்துவம்னு சொல்றதுக்கு ஒரு வஸ்துவும் இல்லை. என்ன ஆகாசத்துவம்னா என்ன அப்படின்னு அப்ப சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு. ஒரே ஒரு ஆகாசம் தானே, ஒரே ஒரு ஆகாசத்துக்கு ஆகாசத்தை வாக்கியத்தை சொல்லலாம். அப்படி சொல்லும் போது ஆகாசங்கிற பதத்தினால அந்த ஆகாசமானது எந்த ரூபத்துல தெரிகிறது? ஒரு ரூபத்திலும் தெரியல, ஆகாசமாகவே தெரிகிறது. ஏன் ஆகாசத்துவங்கிற ஒரு தர்மம் தெரிய முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. கடன்னா கடத்துவம்னு ஒரு தொம் சேர்த்து சொல்ற மாதிரி, ஆகாசம்னா ஆகாசத்துவம்னு ஒண்ணு அதுல சேர்த்து தெரியணுமே. அப்படின்னா என்னது ஆகாசத்துவம் அப்படிங்கிற அந்த தன்மை என்னது கேட்டா சொல்ல வேண்டியிருக்கும் சப்தாசிரயத்துவம், இல்லாம ஆகாசத்துவம். ஆகாசத்தின் தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா சப்தம்னு சொல்லக்கூடிய ஒரு குணத்துக்கு ஆச்சரியமாகிறதுக்கு தான் அதனுடைய தன்மை.
சப்த குணகம் ஆகாசம்னு சொல்லுவோம். அப்ப சப்தாசிரயத்துவம் ஆகாசத்துவம். சரி, அப்போ ஆகாச சப்தம் சப்தாசிரயத்துவங்கிற ஒரு குணத்தோடு கூடினதாக ஆகாசத்தை போதிக்கிறது. இப்படி சொல்லலாமா? வச்சுக்க முடியாது. ஏன்னா இப்படி சொல்லிட்டா ஆகாசா சப்தாசிரயா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆகாச சப்தத்துக்கே சப்தாசிரயங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஆகாச சப்தத்துக்கு தவிர அது சப்தத்துக்கு ஆச்சரியமாக உள்ளது அப்படின்னு நம்ம வாக்கிய பிரயோகம் பண்றச்ச இது புனருக்தி வந்துடும். ஏன்னா ஆகாசத்துவங்கிறது சப்தாசிரயத்துவம். ஆகாசம்ங்கிற சப்தமே சப்தத்துக்கு ஆச்சரியமானதாக ஒரு வஸ்துவை தெரிவிக்கிறது. அப்படி தெரிவிச்சதுக்கு அப்புறம் அது சப்தத்துக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, அது இந்த சப்தம் சொல்லிட்டு அப்படி பௌனருக்தி வரும். அதனால ஆகாசம் சப்தத்துக்கு ஆச்சரியமானது அப்படின்னு நான் ஒரு வாக்கிய பிரயோகம் பண்ணும்போது அந்த ஆகாசம் இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகாச சப்தமானது எப்படி அந்த வஸ்துவை தெரிவிக்கிறதுன்னு சொன்னா சுத்தமா தெரிவிக்கிறது. ஒரு தர்மத்தையும் அதுல சேர்த்து தெரிவிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா அதுல எந்த தர்மத்தை சேர்த்து தெரிவிக்கணுமோ அது சப்த ஆச்சரியத்துவம் தான். அந்த சப்த ஆச்சரியத்துவத்தை தெரிவிக்கிறதுக்கு நான் இந்த வாக்கியத்துல வேற பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய இந்த ஆகாச பதம் வெறும் அந்த தர்மி வஸ்துவை மாத்திரம் தெரிவிக்கிறதாக ஒத்துக்கணும் அப்படின்னு தத்துவ சிந்தாமணிக்காக ஒத்துருக்காங்க. அதை இப்போ திருஷ்டாந்தமா காமிக்கிறார். தஸ்மாத் யதா ஆகாசபதா சப்தாசிரயத்துவ உபலட்சித தர்மிஸ்வரூப மாத்திரம் நியாயதே. இந்த வாக்கியத்துல இப்படி ஒரு பெரிய வாக்கியமா பிரயோகம் பண்ண ஆகாசின் சப்தத்துக்கு ஆசிரியம் ஆகாச சப்தாசிரயா அப்படின்னு ஒரு வாக்கிய பிரயோகம் பண்ணும் போது அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆகாச பதமானது சப்தாசிரயத்துவ விசிஷ்டம் இல்லை, சப்தாசிரயமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவ மாத்திரம் தர்மஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிவிக்கிறதோ தத்வது அத்திராபினா வேதாந்த வாக்கியத்துல அத்வைதீயம் பிரம்மா அப்படின்னு சொல்ற இடத்துல துவைதாபாவாதி உபலட்சித பிரம்மஸ்வரூப ஜானம், பிரம்மஸ்வரூபம் மாத்திரம் தெரியும், அது ஒரு விசேஷமும் இல்லை. வியாவிருத்தாகாரம் துவைத நிவர்த்தகம் அபரோக்ஷம். அதே மாதிரி இந்த ஞானம் இன்னும் அதை காட்டிலும் வித்தியாசமானது. வியாவிருத்தாகாரம் எல்லா விதமான சாந்தியும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. அது துவைத நிவர்த்தகம் அபரோக்ஷம். துவைத தனத்துக்கு இது பாதகமாகவும் இருக்கு, அதே சமயத்தில் இது அபரோக்ஷம் சாட்சாத்காரம். ஆத்ம விஷயமான ஞானம் எந்த பிரமாணத்தினால ஏற்பட்டாலும் அது பரோட்சமாக இருக்காது, அபரோக்ஷமாகத்தான் இருக்கும்னு சித்தாந்தம். யதாத சப்தா தாதிருஜான சம்பவ ததா வக்ஷதே. இதை சொல்ல போற இது திருத்திய பரிச்சேதத்துல இந்த விஷயம் வரப்போகுது. சப்தத்தினால இப்ப ஏற்பட்ட சாட்சாத்காரம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்கு மேற்கொண்டு பிரகரணம் இருக்கு. முடிஞ்சு போச்சு இந்த விஷயம். அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப நியாயாமத்துக்காரர் பண்ற வேலை என்னன்னா பிரம்மசாட்சா்காரங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு பாதகமாக இருக்க முடியாது, இதுக்கு என்னென்ன யுக்தி சொல்லலாமோ பரிச்சை சொல்லிட்டு வர. இன்னொரு யுக்தி சொல்லப்படுறா, இது சுலபமா இருக்கும் அந்த யுக்தி. நச்ச பாதக தீயாம் பிரமா தத்ஹேது அஜ்ஞான தோஷ அத்தியஸ்த திரஷ்டு ஆதீனாம் அபாதகத்துவம் திருஷ்டம் இது கதம் பிரம்மஜானஸ்ய தத்பாதகத்துவம் திருஷ்டதாம் இது வாக்கியம். சுத்தியில ரஜதம் அப்படின்னு ஒருத்தனுக்கு பிராந்தி வந்திருக்கு. இந்த பிராந்தி அப்புறம் தெளிஞ்சிருக்கு, அதாவது இது சுக்தி தான், ரஜதம் இல்லை அப்படிங்கிறதும் புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த இயம் சுக்தி அப்படிங்கிற இந்த ஞானத்தை பாதகமாக எடுத்துக்கோம். இந்த பாதக ஞானம் எதை பாதிக்கிறதுன்னு பார்க்கணும். இங்க என்ன பார்க்கலாம்னா அவன் ஏற்கனவே பார்த்த ரஜதம் இருக்கே அதைத்தான் இல்லைன்னு இது தெரிவிச்சது. பாதிக்கிறதுனா என்ன? எதை பார்த்தானோ அந்த வஸ்து 3 காலத்தை இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்கு தான் பாதம்னு பேரு. ரஜதம்னு பார்த்தான், ஆனா அவன் பார்த்த ரஜதம் அது அங்க கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரஜதத்தை பாதிக்கிறது. ஆனால் அவனுக்கு ரஜதம் பிராந்தி ஏற்பட்டது அந்த பிராந்தியை பாதிக்கிறது. அது ரஜதம் இல்லைங்கிறது சொல்றது வாஸ்தவம். ஆனா எனக்கு ரஜதம்ங்கிற பிராந்தியே வரல அப்படின்னு சொல்ல முடியுமா? அது முடியாது இல்லையா? அப்ப இது நேதம் ரஜதம் இயம் சுக்தி, இது சுக்திதான் அப்படிங்கிற இந்த பாதக ஞானம் இவனுக்கு வந்த பிரமம் இருக்கு, பிராந்தி ஞானம்
பிராந்தி ஞானத்தை இல்லவே இல்லை அப்படின்னு பாதிக்கல. பிராந்தி ஞானம் வந்ததுதான், அது ஒன்றும் மாற்ற முடியாது. அந்த பிராந்தி ஞானத்துக்கு காரணமாக ஏற்கனவே சுத்தி செய்யாமல் இருந்தது, எனக்கு அஜ்ஞானம் இருந்தது, சுத்தி அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்திலும் இல்லவே இல்லைன்னு இது பாதிக்கல. இது இந்த பாதக ஞானம், நியம் சுத்தி அப்படிங்கிற ஞானம் அதையும் பாதிக்கல. இந்த மாதிரி அந்த பிராந்தி வரத்துக்கு இவன் கண்ணிலையோ ஏதோ ஒரு தோஷம் கொடுத்ததுன்னு வச்சுக்கோ, அந்த தோஷமும் இல்லவே இல்லைன்னு இந்த ஞானம் தெரிவிக்காது. அதே சமயத்துல பிராந்தியில ரஜதத்தை பார்த்தானே அந்த திரஷ்டா பிராந்தன், அந்த பிராந்தனையும் அது பாதிக்கிறது. நான் தான் பிராந்தனா தான் இருந்தேன், ஏற்கனவே பார்த்ததை விடுதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறா இல்லையா? ஆனா அந்த ஆரோக்கியமான பதார்த்தத்தை பார்க்கக்கூடிய திரஷ்டா இருக்கானே, அந்த திரஷ்டாவையும் பாதிக்க. அவர் எதை பாதிக்குதுன்னு கேட்டால், அவன் பார்த்த அந்த விஷயத்தை ஒன்ன மாத்திரம் தான் பாதிக்குது. ரஜதம் இல்லவே இல்லை, ரஜதம் பார்த்தான், ஆனா அந்த ரஜதம் கிடையாது அப்படின்னு. பிராந்தி உண்டு, பிராந்திக்கு காரணமான அஜ்ஞானம் உண்டு, அப்புறம் தோஷம் உண்டு, அதை பார்த்த திரஷ்டா உண்டு, எல்லாமே உண்டு. இந்த இந்த பாதக ஞானம் இதை எதையுமே பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா திருஷ்டாந்தத்திலையும் பார்க்கலாம். பிரமம்னு சொல்லணும்னா அந்த பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் வந்ததுன்னா, ஏற்கனவே அந்த பிராந்தியில எந்த ஒரு வஸ்து விஷயமாக தெரிஞ்சதோ அது ஒண்ணுதான் இல்லை அப்படிங்கிறது தீர்மானமாகுமே தவிர, அந்த பிராந்தி வந்தது, பிராந்திக்கு காரணம் இருக்கு, பார்த்தது, இதெல்லாம் பாதிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது எல்லா இடத்தையும் பாதிக்க ஞானத்துல பார்க்கலாம். எப்படி இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரம்மஜானம் கூட அப்படித்தான் இருக்கணும். பிரம்மஜானம் என்ன பண்ணலாம்? பிரம்மஜானம் பிரம்மத்தை வேற விவசாயம் பிரமிச்சிருந்தாங்கன்னா அந்த பிராந்திக்கு விஷயத்தை மாத்திரம் அதை நிவர்த்தி செய்யணும். பிராந்தியை நிவர்த்தி பண்ணக்கூடாது, பிராந்திக்கு பாதம் வராது. பிராந்திக்கு ஹேதுவான அஜ்ஞானத்தை அதை நிவர்த்தி பண்ண முடியாது. பிராந்திக்கு திரஷ்டாவா இருந்தவனை நிவர்த்தி பண்ண முடியாது. வேற ஏதாவது தோஷம் பிராந்திக்கு காரணமா இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பிரம்ம சாட்சா்காரம் சர்வத்வைத்தத்துக்கும் பாதகம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா உங்க அபிப்பிராயம் என்னன்னா, இது வந்தாச்சுன்னா அவ்வளவுதான் அத்விதீயம், அந்த திரஷ்டா கஷ்டா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால வரக்கூடிய தோஷம், அஜ்ஞானத்தினால வந்த திரஷ்டா, சர்வ பிரபஞ்சமும் கொடுத்து பிரம்மம் ஒண்ணுதான் நிற்கிறது. என்ன அவ்வளவு பிரமாதமா சொல்றேன், இது எப்படி சம்பவிக்கும்னு சொல்றேன். நச்ச பாதகதியாம் பரமா தத்தேது அஜ்ஞான தோஷ அத்தியஸ்த திருஷ்டாதீனாம் அபாதகத்துவம் திருஷ்டமிதி கதம் பிரம்மஜானத்தை தத்பாதகத்துவம் கடதாம் இது வாக்கியம். பிரம்மஜானம் இது எல்லாத்தையும் சேர்த்து பாதிக்கிறதுன்னு சொல்றது, இது எப்படி சரியாகும் சொல்றா? ஒரு திருஷ்டாந்தத்தை கல்பனை பண்ணிட்டார். இங்க வரலையா, அது போல வரலாம். என்ன வந்தது இப்போ? எத்திரகி ஸ்வப்னே திரஷ்டாரம் துஷ்ட கரணவந்தம் கல்பயித்வா தஸ்ய பிரமம் கல்பயதி தத்ர ஜாகரஜானேன சர்வேஷாம் நிவர்த்தி. ஒரு சொப்பனம் பார்த்தாங்க. சொப்பனத்துல பார்த்தா, சொப்பனத்துல ஒரு ஆள், அந்த ஆளுக்கு சுத்தியை பார்த்தா ரஜதம் அப்படின்னு பிராந்தி வந்துருக்கு. இவனுக்கு வரல. யாரு சொப்பனம் பார்த்தானா அவனுக்கு இல்லை. சொப்பனத்துல இவன் பார்க்கிற ஒரு ஆளுக்கு பிராந்தி வந்துருக்கு, அது இவன் பார்த்தான். அது எப்படி பார்க்கறான்? அவனுக்கு எப்படி பிராந்தி வந்ததுன்னா, அவன் கண்ணுல தோஷம் இருக்கு, அந்த ஆளுக்கு தோஷம் இருக்கு. துஷ்ட கரண வந்தம், தோஷமுள்ள கண்ணை உடையவன் ஒருத்தன் அங்க கற்பிக்கப்பட்டான், ஒரு திரஷ்டா. அவன் ஒரு ரஜதத்தை பார்க்கறான், சுத்தியில ரஜதத்தை பார்க்கறான், பிராந்தி. அவனுக்கு அந்த பிராந்தி வரதுக்கு ஒரு அஜ்ஞானம் வேற இருந்திருக்கு, அவனுக்கு தெரியல அதான் அப்படி பார்த்தான் அப்படின்னு. இப்ப 4 வந்துருக்கா, பிராந்தி விஷயம், பிராந்திக்கு காரணமான அஜ்ஞானம், அதுக்கு காரணமான தோஷம், அந்த பிராந்தியை பார்க்கக்கூடிய ஒரு திரஷ்டா, எல்லாம் சொப்பனத்துல பார்த்துருக்கான். பார்த்து முடிச்சுட்டா மொத்தமும் எல்லாமே போயிட்டு. அந்த திரஷ்டாவும் இல்லை, திரஷ்டாவுக்கு அஜ்ஞானமும் இல்லை, பிராந்தியும் இல்லை, அவன் கண்ணில தோஷமும் இல்லை, எல்லாமே மொத்தமா அறிவோடு போயிட்டு. எப்படி? இது ஒரு திருஷ்டாந்தம் போல் வரலாமே. அதனால இதே மாதிரி பிரம்ம சாட்சா்காரங்கிறது வந்துருக்குன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இருந்த திரஷ்டா, அஜ்ஞானம், தோஷம், பிராந்தி எல்லாமே சுத்தமா நிவர்த்தி ஆகலாமே அப்படின்னு இந்த திருஷ்டாந்தத்தை எழுதிச்சார். எத்திரகி ஸ்வப்னே திரஷ்டாரம் துஷ்டகரணவந்தம் கல்பயித்வா தஸ்ய பிரமம் கல்பயதி
தத்திர ஜாகிரத ஜானேன சர்வேஷாம் நிவர்த்தி தரிசனம். சொப்னத்தை திருஷ்டாந்தமா காமிச்சோம். ஜாகிரத்திலேயே வேணாலும் இப்படி ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கலாம் அப்படின்னு அடுத்த சொல்றார். ஜாகிரத் தசாயாமபி யதா மனுஷ்ய பிரதிகிருதௌ சைதன்யம் கல்பயித்வா தத் சமீபவர்த்தினி அநாதர்ஷே ஏவ ஆதர்ஷத்துவம் கல்பயித்வா ஸ்வப்பிரதிபிம்பம் அயம் பஷ்யதி இது கல்பயதி ததா நாயம் சேதனः ந சாயம் ஆதர்ஷः இது பிரமயா சர்வ நிவர்த்தி தரிசனாச்ச நேயம் அதிருஷ்டச்சரி கல்பனா. ஒரு பொம்மை பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கிற மாதிரி ஒரு பொம்மை. அது பொம்மை தான், அது பார்க்கறதும் கண்ணாடி இல்லை. கண்ணாடியும் ஒரு பொம்மை கண்ணாடி. பொம்மை கண்ணாடியில அந்த பொம்மையானது தன்னுடைய முகத்தை பார்க்கிற மாதிரி ஒரு இது பொம்மை தயார் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோம். இப்ப இது வந்து ஜாக்கிரதை செய்தியில இதுல நாம இவன் என்ன பாக்குறான், இது ஒரு மனுஷன். அதை பார்க்கற சைத்தன்யத்தை கல்பிக்கிறான். பார்க்க அந்த பிரதிபிம்பத்தை பார்க்கக்கூடிய பொம்மையை ஒரு மனுஷனாக அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி, அது பக்கத்துல இருக்கக்கூடிய வஸ்துவை தர்ப்பணமாக கல்பிச்சான். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் அந்த கண்ணாடியில தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கறான் அப்படிங்கிறது அந்த பொம்மையில அதான விஷயம். இதை வந்து கல்பனை பண்ணினா இது வெறும் கல்பனை தான். இப்ப என்ன ஆகும், இதுக்கு பாகம் வந்தால் அடியோட எல்லாமே போதும். இது முதல்ல மனுஷனும் இல்லை, அது கண்ணாடியும் இல்லை, இது பிரதிபிம்பத்தை பார்க்கவும் இல்லை. அது பிரதிபிம்பத்தை அந்த பிராந்தி, பிரதிபிம்பம் பார்க்கறதே ஒரு பிராந்தி தானே. அந்த பிராந்தி ஏற்படுறதுக்கு காரணமான அஜ்ஞானம் அதுக்கு இருந்ததுன்னு முதல்ல கல்பிக்க வேண்டியிருக்குது. அது இல்லை. தர்ப்பண சன்னிதிங்கிற தோஷத்தினால அந்த முகம் அதுல தெரியுதுங்கிறது கல்பிச்சானே, அது இல்லை. ஆக இந்த இடத்துலையும் இந்த கல்பனை போகும்போது எல்லா கல்பனையும் சேர்த்து அடியோடு ஒழிச்சு போடுறது. நாயம் சேதனா நகாயம் ஆதர்ஷா, இது மனுஷனே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது கண்ணாடி இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னா, இப்ப கல்பனை பண்ணிருந்த அவ்வளவும் ஒரே சமயத்தில் காணாம போறது. சர்வ நிவர்த்தி தரிசனாச்ச நேயம் அதிருஷ்டகரி கல்பனா. அதனால அதே மாதிரி பிரம்மசாட்சா்காரத்தினாலையும் பிரம்மசாட்சா்காரம் வரத்துக்கு முன்னாடி இருந்த சகல விதமான துவைதத்துக்கும் நிவர்த்தி ஏற்படலாம். அதுல ஒன்றும் சிரமம் கிடையாது. அப்போ அவன் கேட்பான், சில பிராந்தி இந்த சிறபாதக ஜானம் வஸ்துவை மாத்திரம் நிவர்த்தி பண்றது, இந்த பாதகமான அந்த பிராந்திக்கு ஹேதுவான தோஷம் அஜ்ஞானம் இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது இல்லை. ஒரு சில தியானங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நிவர்த்தி பண்றது. அப்ப எது நிவர்த்தி பண்ணும், எது நிவர்த்தி பண்ணாதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வியவஸ்தை சொல்ல வேண்டாமா? இந்த ஞானம் இப்படி இருந்தால் இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து கால் பண்ணும், நிவர்த்தி பண்ணும், இப்படி இருந்தால் பண்ணாது, அப்படி ஏதாவது ஒரு வியவஸ்தை பண்ணணும்னு கேட்டா அந்த வியவஸ்தையை சொல்றாரு. இப்போ பிரகாச இயம் சுக்தி இத்தியாதி அதிஷ்டான ஜானம் ரஜ்வாம் சர்ப்பபிரமிவ திரஷ்டாதி அத்தியாசம் மா நிவீவிருத்தது தத் கஸ்ய ஹேதோஹோ தது அதிஷ்டான சாட்சாத்காரத்துவ அபாவாத். சுக்திங்கிற ஜானம் அந்த அஜ்ஞானத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணல, அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தினா பாதம் பண்ணலன்னு சொல்றோம். வாஸ்தவமா அந்த தப்புதான். அஜ்ஞானத்தை தியானம் வந்தாச்சுன்னா அந்த தியானம் போயிடும். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, அஜ்ஞானம் இருக்கவே இல்லைன்னு சொல்றது இல்லையோனோ, ரஜத்தம் இருக்கவே இல்லைன்னு சொல்ற மாதிரி அஜ்ஞானம் எனக்கு இருக்கவே இல்லைன்னு சொல்றது இல்லைங்கிறத வச்சு இவன் பேசுறான். அதை வச்சுட்டே நாம இப்ப போவோம். அப்ப ஏன் வந்து அந்த சுத்தி தியானம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணலை அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் வேற. அதாவது இந்த சுக்திங்கிற அம்சம் எதுக்கு அதிஷ்டானம்னு சொன்னா ரஜதத்துக்கு மாத்திரம்தான் அதிஷ்டானம். சுத்தி தெரியாததுனால அவனுக்கு தெரிஞ்சது ரஜதம், சுத்தி தெரியாததுனால அவனுக்கு வந்தது கண்ணுல தோஷம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சுத்தி தெரியாததுனால அங்க வந்தது என்னன்னு கேட்டா ரஜதம் தெரிஞ்சதுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஆக ரஜதம் ஒண்ணுக்குதான் அந்த சுத்தி அதிஷ்டானமா இருக்கு. எது தெரியாததுனால இன்னொன்னு வருதோ அதுக்கு அதிஷ்டானம். இப்ப சுத்தி தெரியாததுனால அவனுக்கு தெரிஞ்சது ரஜதம் ஒன்னே ஒண்ணுதான். சுத்தி தெரியாததுனாலதான் அவன் கண்ணுல தோஷம் வந்தது அது முடியாது, சொல்ல முடியாது. சுத்தி தெரியாததுனாலதான் இவன் வந்து அதற்கு திரஷ்டாவாக இருக்கான் அதுவும் இல்லை. இந்த சுத்தி அஜ்ஞானம் வந்தது இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் இல்லை. அப்ப இதுல என்ன தெரிகிறது, இந்த சுத்தி அந்த ரஜதத்துக்கு மாத்திரம்தான் அதிஷ்டானமாக இருக்கு. அதனால இந்த ஞானம் வந்தால்
அந்த ரஜதம் மாத்திரம் நிவர்த்தியாகும், வேற எதுவும் நிவர்த்தி ஆகாது. ஆனால் இங்க பாருங்க, இந்த பிரம்மங்கிறது இருக்கு, இது சகலத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கு, சமஸ்த துவைதத்துக்கும் இது அதிஷ்டானமா இருக்கு. இவன் எந்த துவைதத்தை சத்தாக பார்த்துட்டு இருக்கானோ, சத்தியமா பார்த்துட்டு இருக்கானோ, அந்த துவைதத்துக்கும் இந்த பிரம்மன் தான் அதிஷ்டானம். இந்த மாதிரி அந்த பிராந்தி வரத்துக்கு காரணமா இருந்த ஒரு அஜ்ஞானம் இருக்கோ, மூல அஜ்ஞானம் சொல்றோமே, அந்த அஜ்ஞானத்துக்கும் இதே பிரம்மன் தான் அதிஷ்டானம். அவன் அஜ்ஞானோபாதிகனாக ஒரு திரஷ்டா பிராந்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த ஆளுக்கும் இவர் தான் அதிஷ்டானம், இதே பிரம்மன் தான் அதிஷ்டானம், இதேதான் அதிஷ்டானம். இதை பார்க்கறதுக்கு அவனுக்கு வாசனாதி கர்மா எல்லாம் போக்குவரத்து எத்தனையோ தோஷங்கள் இருக்கு, அந்த தோஷத்துக்கும் இதேதான் அதிஷ்டானம். இங்க எல்லாமே சேர்ந்து ஒரே பிரம்மம் இத்தனை பதார்த்தங்களுக்கும் சேர்ந்து அதிஷ்டானமாக இருக்கிற காரணத்தினாலே அது தெரியும் போது எல்லாமே நிவர்த்தியாகிறது. சொப்பனத்துல திருஷ்டாந்தம் சொன்னாலே, சொப்பன திருஷ்டாந்தம் அதே மாதிரி ஜாகிரத்துல இங்கேயும் அதே மாதிரிதான். இந்த இடத்துல எதெல்லாம் கல்பனை பண்ணினாலும் அது எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் ஒண்ணு. அதனால அந்த ஞானம் வந்த உடனே அதனால கல்பிக்கப்பட்ட சகலமும் நிவர்த்தி ஆகிடுறது. அதே மாதிரி பிரம்மங்கிறது அந்த திரஷ்டா, அந்த பிராந்திக்கு காரணமான தோஷம் எல்லா துவைதத்துக்கும் சேர்த்து ஒரே அதிஷ்டானமாக இருக்கிற காரணத்தாலே அதை தெரிஞ்சால் இது எல்லாமே ஒரே சமயத்துல நிவர்த்தி ஆகணும். அதனால பாதக ஞானம்னு சொன்னா அதை உன்னை தவிர வேற எதையுமே நிவர்த்தி பண்ணாதுன்னு நினைக்க கூடாது. அது ஏன் நிவர்த்தி பண்ணலைங்கிற காரணத்தை யோசித்து பார்க்கணும். அது வேற எதுவுக்குமே அதிஷ்டானமாக இல்லை அந்த இடத்துல, அதனால அதை நிவர்த்தி பண்ணல. எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக ஒன்று தெரிஞ்சால் அப்ப எல்லாத்தையும் சேர்த்து நிவர்த்தி பண்ணிடும். இதுதான் அந்த இடத்துல விவசாயத்தை கேட்டு அத்தியாசம்னு சொல்றது இருக்கு. ஆனா அத்தியாசம்னு சொல்றது எதை அத்தியாசம்னு சொல்லலாம்னு அவர் பார்க்கணும். இப்ப மதாந்தரத்துல நமக்கு ஞானமும் அத்தியாசம் தான், விஷயமும் அத்தியாசம். ஆனா மதாந்தரத்துல எப்படின்னு கேட்டா அந்த விஷயத்தை தான் ஆரோப்பம்னு சொல்றாங்க. விஷயம் அத்தியஸ்தம். பிராந்தி நிவர்த்தி ஆகும் போது, அதாவது அதிஷ்டான ஜானம் வந்த போது அந்த விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சு போகுது. தியானம் வரல, எனக்கு பிராந்தியே வரல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாம் நம்ம அனுபவத்தையும் அப்படித்தானே, பிராந்தி வந்ததுதான். ஆனா பிராந்தியில நான் பார்த்தது கிடையாதுங்கிறத சொல்றேன். எதை பார்த்தேனோ அந்த வஸ்து எப்பவுமே அந்த இல்லை. ஆரம்பம் வருது இல்லாட்டிதான் பிராந்தியோட விசேஷம். அப்ப அந்த விஷயத்தான் பாதிக்கிறதே தவிர ஞானாதிகளை பாதிக்கலேங்கிறது நம்ம பாக்குறோம். ஏன் பாதிக்கலைன்னா அதுக்கு காரணம் உண்டு. அந்த சுத்தி இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் கிடையாது. ஆனா பிரம்மா எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிறதுனால பிரம்ம ஜானத்தால எல்லாத்துக்கும் நிவர்த்தி ஏற்படுறது. பிரகாச இதம் சுத்தி இத்தியாதி அதிஷ்டான ஜானம் ரஜ்வாம் தர்ப்பர்மம் இவ திரஷ்டாதி அத்தியாசம் மா நிதி விருத அதை நிவர்த்தி பண்ணாது. ஏன் தற்கேதோகோ தததிஷ்டான சாட்சா்காரத்து அபாவா. அது வெறும் அந்த ரஜதத்துக்கு மாத்திரம்தான் அதிஷ்டான சாட்சா்காரமாக இருக்கே தவிர வேற எதுவுக்கும் இல்லை. பிரம்மஜானம் தோ ஆகாஷாதி பிரபஞ்ச பிரமம் திரஷ்டு தோஷாதி பிரமமபி நிவர்த்தயேதேவ தற்கேதோகோ அசேஷ பிரமாதிஷ்டான தத்துவசாட்சா்காரத்வா. இது எல்லாருக்கும் சேர்த்து ஒரே அதிஷ்டானமா இருக்கிறதுனால இந்த அதிஷ்டான சாட்சா்காரம் வந்தா எல்லாமே நிவர்த்தியாகும். ஏவஞ்ச பாத புத்தித்வம் தோஷாதி அபாதகத்துவே பிரயோஜனம் அப்பிது தத்பிரமாதிஷ்டான தத்துவசாட்சா்கார பின்னத்துவம் இது திரஷ்டம். அப்ப என்ன சொல்லணும்னா, பாத புத்தியாக இருந்தால் அது தோஷாதிகளுக்கு பாதகம் ஆகாது அப்படின்னு நியமம் இல்லை. அந்த தோஷாதிகளுக்கு அதிஷ்டான சாட்சா்காரமாக அது இல்லாததுதான் அதுக்கு காரணம். அதிஷ்டான சாட்சா்கார பின்னத்துவம், அந்த தோஷத்துக்கு அதிஷ்டான சாட்சா்காரம் இது ஆகல, அதனால தோஷத்துக்கு நிவர்த்தகம் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் என்ன சொன்னா, நீங்க சொல்ல திருஷ்டாந்தத்துல நீங்க கல்பனை பண்ணினது தானே, ஜாகிரத்துல ஒரு பொம்மையை வச்சுட்டு இதை கண்ணாடியில முகத்தை பார்த்தது அப்படிங்கிறதும் உங்க கல்பனை தான், சொப்னத்துல பார்த்ததும் உங்க கல்பனை தான். அந்த கல்பனால அதெல்லாம் நிவர்த்தி ஆகலாம். ஆனால் பிரபஞ்சம் அப்படி இல்லையே, இது எப்படி நிவர்த்தி ஆகும்னு கேட்டான். இதுக்கு ரொம்ப சுலபமா விவரிக்கணும். நானும் கல்பிதத்வா உத்த திருஷ்டாந்தே தத் பாத்தியதான் இதற்கு கதம் இது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நானோ நீயோ கல்பனை பண்ணப்பட்ட விஷயம் இல்லையே, இது இருந்துட்டே இருக்கே. அந்த பிரம்ம வியதிரிக்தஸ்ய சர்வஸ்ய கல்பிதத்துவம் அங்கீகுர்வதாம் அஸ்மாகம்
இத மனிஷ்டம் மகதாபாரிதம் தேவானாம் பிரியேனா. இது கல்பிதம் இல்லைன்னு யாரு சொன்னா? நான் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் என்னால கற்பிக்கப்பட்டதுதான். அது தெரியலேங்கிறது விஷயம் வேற. என்னால கற்பிக்கப்பட்டதுங்கிறது தெரியல, அதை விட்டுக்கிறேன். ஆனால் கல்பனை பண்ணினத்துக்கு காரணம் நான் தான். அப்ப யாரு இந்த வஸ்துவை பார்க்கிறாரோ அவளால கற்பிக்கப்பட்டதுதான். பிராந்தியே இல்லாமே அப்படிதான். இது பிராந்தின்னு சொல்லியாச்சுன்னா இவன் தான் கற்பனை பண்ணணும். சொப்பனத்தை அந்த சுத்திய ரஜதத்தை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் ஒரு பிராந்தன் அப்படின்னு சொன்னா அந்த ரஜதத்தை அவன் தான் பார்க்க முடியும். இன்னொருத்தன் அந்த ரஜதத்தை பார்க்க முடியாது. இவன் தான் இவனுடைய பிராந்தியில தெரியக்கூடிய வஸ்துவை இவன் தான் பார்க்கணுமே தவிர இன்னொருத்தன் பார்க்க முடியாது. அப்ப இவனால கல்பிக்கப்பட்ட அந்த வஸ்து நிவர்த்தி ஆகணும்னா இவனுக்கு ஞானம் வந்தா தான் நிவர்த்தி ஆகும். அப்ப பிரபஞ்சமும் அதே மாதிரி சொல்லும் போது இதுவும் அந்தந்த திரஷ்டாவால கல்பிக்கப்பட்டதுதான். அப்படி சொல்லும் போது கல்பிதமாக இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகலாம். இது எப்படி நிவர்த்தி ஆகலாம்னு கேட்கறதே முதல்ல தப்பு. இதுவும் கல்பிதம்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். பிரம்மம் வதிரிக்த சர்வஸ்ய கல்பிதத்துவம் அங்கீகூர்வதாம் அஸ்மாகம். இது ஒன்றும் அனிஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இது இன்னும் முக்கிய போச்சுன்னா இது திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல போய் இருக்குது. இருந்தாலும் நம்ம வியாபகாரிக ஸ்திதியில ஒரு வியவஸ்தை வச்சுன்னு போயிட்டு மகதாபாரிதம் தேவானாம் பிரியே. அதுக்கடுத்தது இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நமக்கு பிரபஞ்சத்துல எத்தனையோ விஷயங்கள் சாட்சி பிரத்யக்ஷ சித்தமாக இருக்கு. மற்ற இந்திரியங்கள்னால தெரியக்கூடிய விஷயம் அந்த தியானம் வேணும்னா பிராந்தின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திரியத்துல தோஷம் எல்லாம் இருக்கலாம். ஏதோ தோஷம் இருக்கிறதுனால தப்பா தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சாட்சின்றது சைத்தன்யம். சாட்சியாக தெரியக்கூடிய விஷயம் எங்கேயாவது பாத்தியமாக இருக்க முடியுமா, தப்பாக இருக்க முடியுமா? ஏன்னா தோஷமே இல்லை, நிர்தோஷம் சாட்சிங்கிறது. அப்ப சாட்சியாக தெரியக்கூடிய வஸ்து சத்தியமாகத்தான் இருந்தாலும் அது தப்பாக இருக்க முடியாது அப்படின்னு அடுத்தது. சாட்சி பிரத்யக்ஷம் ந பாத்தியம். சாட்சி பிரத்யக்ஷம் நம்ம தான் சொல்லிட்டே இருக்கோமா, இந்திரியத்தை தவிர ஒண்ணு சாட்சின்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த சாட்சியால தான் சுகம் துக்கம் போக்குவரத்து எல்லாம் தெரியுது. பிராந்தி எல்லாம் கூட சாட்சியால தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரஜதம் இருக்கு, சுத்தியில ரஜதம் பாக்குறாங்க. அந்த ரஜதம் அவன் கண்ணுக்கே தெரியல, அது கண்ணுக்கு தெரியல, சாட்சி சாட்சியம் அது. அப்ப எதுக்கு கண்ணை திறக்கணும்னு கேட்கக்கூடாது. அந்த ரஜதத்துல எதுல ஆரோபணம் பண்ணியிருக்கானோ அந்த வஸ்துவை பார்க்கறதுக்கு கண்ணை திறக்க வேண்டியிருக்க, ரஜதம் பார்க்கறதுக்கு வேண்டாம். ஆக அதை எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த சுத்தியை பார்க்கறதுக்காகத்தான் அவன் கண்ணை திறக்கணும்னு இருக்க. அதுல தெரியற அந்த ரஜதத்துக்கு தேவையில்லை தண்ணி. சாட்சி சாட்சியம்னு திடீர் நிரூபணமாகப்படுது. அப்படி இருக்கும்போது அதுவும் சாட்சி சாட்சியம். இன்னும் சுகம் நமக்கு அந்தஸ்கரணம், அதுல வரக்கூடிய சுக துக்காதிகள், அந்தஸ்கரண தர்மங்கள் எல்லாம் சாட்சி சாட்சியம். நம்ம அதுக்கு தனியா ஒரு பிரமாணம் செய்யல. அப்படி இருக்கும்போது சாட்சியால தெரியக்கூடிய விஷயம் தவறாக இருக்க முடியாது. ஏன்னா சாட்சி நிர்திஷ்டம், அது சுத்த சைதன்யமாட்டே, அதுல தோஷம் வர முடியாது அப்படின்னு கேட்கிறான். நானும் சாட்சி பிரத்யக்ஷம் ந பாத்தியம் தோஷ அகண்யத்வா. அப்ப கேட்பான், ஸ்ருதியால வரக்கூடிய தியானம் மாத்திரம் பாத்தியமாகுமா? அது நிர்தோஷமாச்சே. சாட்சி நிர்தோஷம் சொன்னா அபௌருஷயமான வேதம் இதை விட பெரிய நிர்தோஷமாயிடுச்சு. அப்போ வேதம் சொல்லிக் கொடுக்கறதே பிரபஞ்சம் பொய்யின்னு, அது மாத்திரம் தப்புன்னு சொல்லலாமா? சாட்சி பிரத்யக்ஷம் பாதிக்கப்படாதுன்னு சொல்றதுக்கு இவனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தனுக்குமே தன் தன் விஷயத்துல அகம் சுகி துக்கி அப்படிங்கிற பிரத்யக்ஷம் இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் சாட்சி பிரத்யக்ஷம் தானே. அப்ப இது தப்பா இருக்க முடியாது. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றது, சுகதுக்காதிகள்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அப்போ ரெண்டுக்கும் விரோதம் வந்தது. இந்த சாட்சி பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதி சொல்லக்கூடிய அத்வைதத்துக்கும் சண்டை. அப்ப என்ன பண்ணலாம், எதையோ ஒன்ன மாற்றணும். இப்ப சாட்சி பிரத்யக்ஷத்தை தப்புன்னு சொல்ல முடியாது. இது எந்த தோஷஜன்யம் இல்லை. அப்ப ஸ்ருதி சொன்னது தப்புன்னு சொல்லலாமா? அதுக்கு வேணா ஒரு இடம் இருக்கு, சொல்லலாம். ஸ்ருதி மேல அந்த பாரத்தை போட வேண்டாம், ஆனா அந்த ஸ்ரோதாவுக்கு மேல அந்த பாரத்தை போட்டுக்கலாம். பிரஸ்துத ஸ்ருதி ஜனித அத்வைத ஜானமேவ பாத்தியம் தாத்பரிய பிரமரூப தோஷஜன்யத்வா. ஸ்ருதி மேல தப்பு சொல்லல, ஆனா இந்த ஆள் புரிஞ்சுட்டு அப்படி புரிஞ்சுட்டு இருக்கான். தாத்பரிய பிராந்தி,
அந்த ஸ்ருதி அத்வைதத்தை சொல்ல வரவே இல்லை. ஆனா இவன் நினைச்சு விட்டான் அது அத்வைதத்துலதான் இது தாத்பரியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இவன் தப்பு தானே இது. அதனால ஸ்ருதியும் ஒன்றும் தப்பா சொல்லல. ஆனா இவன் புரிஞ்சுக்கிறது தப்பாக இருக்கலாம் இல்லையா, தாத்பரியம் விஷயத்துல பிராந்தி ஏற்படலாம். ஆகையால அந்த அத்வைத ஞானத்தையே தப்புன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சாட்சி சித்தமான துக்கி துக்கி இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் பிராந்தின்னு சொல்றது தெரியாது அப்படின்னு ஒரு ஆட்சேபம். பிரத்யுத ஸ்ருதிஜனித அத்வைத ஜானமேவ பாத்தியம் தாத்பர்ய பிரமரூப தோஷஜன்யத்வாதிதே ந चैतन्यस्य स्वरूपतः दोष अजन्यत्वेति तद अवच्छेदिकायाः अविद्यावृत्तेः दोषजन्यत्वात् तत् प्रतिफलित चैतन्यस्यैव साक्षी पदार्थत्वात्. இந்த சாட்சி பிரத்யக்ஷம் தோஷஜன்யம் இல்லை அப்படின்னு சொல்றது இல்லையா, ஓரளவுக்கு அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். சாட்சி ஸ்வரூபம் தோஷத்தினால உண்டானது இல்லை, அது சித்தம்தான். ஆனால் சாட்சி ஞானத்தை பிரமாணம்னு நம்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரி தப்பு ரெண்டையுமே சேர்த்து காமிக்கக்கூடியது. அதையவ சாட்சி ஞானத்தை அப்பிரமாணத்தோக்கி சாம்பிரதாயிக்கான அது பிரமாணம்னு நம்ப முடியாது. ஏன் சாட்சினா என்ன? நிஜமா நீங்க சாட்சின்னு ஆத்மாவை சொன்னதுன்னா அந்த ஆத்மா எதையுமே தெரிவிக்காது. ஏன் தெரிவிக்காதுன்னு சொன்னா சம்பந்தம் இல்லை. அது அசங்கமாக இருக்கிறதுனாலே எந்த வஸ்துவையுமே காமிக்க முடியும். எதோடுமே சம்பந்தப்படாததுனாலே அது சுத்தமா சொரூபத்துல சொப்பிரகாசமா இருக்குமே தவிர இன்னொரு வஸ்துவை காமிக்காது. இன்னொரு வஸ்துவை காமிக்கணும்னு சொன்னா அது அதோட சம்பந்தப்படுத்தணும். அந்த சம்பந்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? அங்கதான் விருத்தி வேலை செய்யும். அந்த விருத்தி, அந்த விஷயாதாரமான விருத்தி அந்த விருத்தியில இந்த ஆத்மா பிரதிபலிச்சு, விருத்திக்கும் அதுக்கு தான் அதாவது விஷய சம்பந்தம் இருக்கு, ஆதாராட்சிய சம்பந்தம்னு சொல்றாரு. ஆக இந்த மாதிரி சம்பந்தம் இப்ப இந்த சாட்சியானது விருத்தியில பிரதிபலிச்சு அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது. இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் சாட்சி இல்லை, அதாவது சுத்த ஆத்மா இல்லை இந்த சாட்சி, அந்த விருத்தியோடு சேர்ந்த சைத்தன்யமாக அது இருக்கு. இப்ப இந்த விருத்தி எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். பார்த்தா இது தோஷத்தினால வந்த விருத்தியாக இருக்கலாம், இது தப்பான விருத்தியாக இருக்கலாம். என்னாச்சு, சாட்சி ஸ்வரூபம் அது தோஷஜன்யம் இல்லைங்கிறது வாஸ்தவம். ஆனா அதுக்கு உபாதியாக ஏற்படக்கூடிய அந்த விருத்தி இருக்கு, விஷய சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விருத்தி, அது தோஷஜன்யமாக இருக்கலாம் இல்லையா. அது தோஷஜன்யமா இருக்கிறதுனால அந்த சாட்சி பிரத்யட்சமானது அதுவும் தப்பான விஷயத்தை கிரகிக்கிறது. ஆக அது தெரிவிச்சு ஒரு சாட்சியாக தெரிஞ்சிருக்குன்னா அது சரிதான், அது பத்திரிகாலாபாத்தியம் அப்படின்னு சொல்லவே முடியாது என்று சொல்றார். சைத்தன்யத்திய ஸ்வரூபத்தோ தோஷ அஜன்யத்வேதி, சைத்தன்யம்ங்கிறது அனாதி சொப்பிரகாசம், அது எதுனாலும் உண்டாகல, அதனால தோஷஜன்யம் கிடையாது, அதுக்கும் தோஷத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அது அவச்சேதிக்காயாக அவித்யாவிருத்தேயே தோஷஜன்யத்தா. அவித்யாவிருத்தி மனோவிருத்தி எல்லாத்தையும் எடுக்கலாம். அந்த ரஜதம் தெரிகிற இடத்துல அவித்யாவிருத்தின்னு சொல்லலாம், அது தோஷஜன்யம். மனோவிருத்திங்கிறது தோஷஜன்யம். அந்த தோஷஜன்யமான விருத்தியோட சேர்ந்ததுனாலதான் அந்த சைத்தன்யம் அந்த விஷயத்தை நமக்கு பாசனம் அது தெரிவிக்கிறது. இல்லாட்டா அசங்கம்னு சொல்லி பேசாமல் இருந்துடும். தோஷஜன்யத்வா பிரதிபலித சைத்தன்யத்தை சாட்சி பதார்த்தா, அந்த விருத்தியில பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யம் தான் சாட்சி. அந்த விருத்தி எதோடு சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை அந்த சைத்தன்யம் பிரகாசப்படுத்தும். அத்வைத தாத்பர்ய கிரகஸ்ய பிரத்யக்ஷாதி அவிரோதேன பிரமாரூபதையா தோஷத்வாபாவா ந தஜ்ஜன்யம் அத்வைத ஞானம் பாத்தியம். அவன் இன்னொன்னு சொல்லியிருந்தார். இப்ப சாட்சி நிர்துஷ்டம், அது சொன்னா தப்பா இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார். அதுக்கு அப்படியா இருந்தாலும் அதுக்கு விருத்தியோட சேர்ந்தாதான் அது சாட்சியாகும், அந்த விருத்தி தோஷஜன்யமாக இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். ஸ்ருதியில அவன் சொன்னா அத்வைதத்துலதான் ஸ்ருதிக்கு தாத்பரியம்னு ஒரு சாந்தி வந்திருக்கலாமே இந்த ஸ்ரோதாவுக்கு, அதனால அவன் அத்வைதம் தான் சரின்னு சொல்றான் அப்படிங்கறத சொன்னாலியா. அதுக்கு அவர் சொல்றார், அத்வைத தாத்பரிய ஞானம்ங்கிறது முதல்ல இது பிராந்தி இல்லை. இதை எப்ப நம்ம பிராந்தின்னு சொல்லலாம்? இந்த ஸ்ருதி அத்வைதத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறத இவன் எப்படி தீர்மானம் பண்ணான்னா,
இந்த உபக்கிரம உபசம்ஹாரம் இத்தியாதிகள்லாம் பார்த்து இதுதான் வந்தது இந்த ஸ்ருதி அப்படின்னு தீர்மானம் பண்ணான். இப்ப இதை நான் தப்புன்னு சொல்லணும்னு வச்சுங்களேன், இது ஒரு பிராந்தி, இவன் பார்த்ததுதான் பிராந்தி அப்படின்னு சொல்லணும்னா இதுக்கு பாதக தியானம் வரணும். இதுக்கு பாதகமாக எதை சொல்லணும், இதோ பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விரும்பும் அனுமான பிரமாணத்துக்கு விரும்பும் அப்படின்னு ஏதாவது சொல்லி இவன் இப்படி தீர்மானம் பண்ணினது தப்பு, அத்வைதை தாத்பரியம்னு சொன்னது தப்பு நம்ம கொண்டு வரலாம் இல்லையா. அப்ப இந்த அத்வைதத்துல அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. பிரத்யக்ஷம் அனுமானம் இதெல்லாம் ஒரு வியாவகாரிகமான ஸ்திதியில இருந்துட்டு விரோதம் பண்ணுமே தவிர பாரமார்த்திகமான அத்வைத விஷயத்துக்கு விரோதி ஆகாது. அப்ப எந்த பிரமாணமும் விரோதமாக இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப இந்த அத்வைதத்துலதான் ஸ்ருதிக்கு தாத்பரியம்னு இவன் தீர்மானம் பண்ணினது சரிதானே? அது இதை தப்புன்னு சொல்ல முடியாத. இதுக்கு விரோதமான ஒரு பிரமாணம் இருந்ததுன்னா சரி, அதனால பாதிக்கப்பட்டது இது தப்பு, இது பிராந்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எந்த பிரமாணத்தை இதுக்கு விரோதமாக நீங்க காமிக்கிறதோ அது எல்லாமே வியாவகாரிக பிரமாணமாக இருக்கிறதுனாலே பாரமார்த்திகமான அத்வைதத்துல தாத்பரியத்துக்கு விரோதியாக இல்லை. இதுக்கு விரோதியாக ஒரு வஸ்துவை சொல்லணும்னா அது அந்த பிரமாணத்துக்கு விஷயமாகல, பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு. ஏன்னா அதுக்கு அதை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் சக்தி இல்லை. அது இருக்கிறது இப்ப இருக்கிறது தான் சொல்லுமே தவிர காலத்திரயத்திலையும் இது எப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்கு சாமர்த்தியம் அதுக்கு இல்லை. அதனால இந்த அத்வைத தாத்பரிய ஞானத்தை பிரமம்னு சொல்ல முடியாது. அப்ப அது சாந்திஜன்யம் தோஷஜன்யம்னு அத்வைத ஞானத்தை சொல்ல முடியாது. அதனால அந்த சாட்சி தோஷஜன்யம்னு இப்ப சொல்லலாம், இந்த விருத்தி தோஷஜன்யமாக இருக்கிறதுனால. ஆனா ஸ்ருதியிலிருந்து வரக்கூடிய அத்வைத ஞானத்தை தோஷஜன்யம்னு சொல்றதுக்கு இடம் இல்லை. அதனால அதுதான் இதை பாதிக்கிறது சொல்லணும். அத்வைத தாத்பரிய கிரகஸ்ய பிரத்யக்ஷாதி அவிரோதேன பிரமாரூபதையா தோஷத்வாபாவா ந தஜ்ஜன்யம் அத்வைத ஞானம் பாத்தியம் பிரமஜன்யத்துவஸ்ய விஷயபாக அப்பிரயோஜகத்வாச்ச. இது இன்னும் ஒன்று இருக்கு. பிராந்தியால ஒண்ணு தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்காக தெரிஞ்ச விஷயம் தப்பா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரமஜன்யம் தியானம். அதனால தியானத்துல எது தெரியுறதோ அந்த வஸ்து பாதிதம் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாதுங்க. பிராந்தியா இப்ப சொன்னதெல்லாம் நிறைய இந்த மாதிரிதான். இப்போ சாஸ்திரி சொன்னாரு அந்த அசத சாதகம், அந்த பிரதிபிம்ப ஜானங்கிறது பிராந்தி தான். கண்ணாடியில முகம் இருக்குன்னு தானே அது பிரதிபிம்ப ஜானம். இது தப்பு தான். ஆனா இதுல இருந்து அவன் பிம்பம் இருக்கு அப்படின்னு சொன்னானே அது சரிதான். இந்த ஞானத்தினால வந்த இன்னொரு ஞானம் சரி, இந்த ஞானம் சரியில்லை. சொப்பனத்துல இவன் பார்த்ததெல்லாம் தப்புதான். ஆனா அது மூலமாக அவன் தெரிஞ்சின்றது பாவி சுபாசுபம் தெரிஞ்சின்றது சரி. அதனால பிரமத்தினால ஒரு விஷயம் தெரியுதுன்னு சொன்னா அந்த விஷயமும் தப்பாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சம்பாதி பிரமங்கள்லாம் உண்டு. சம்பாதி பிரம்மம் உண்டு. ரெண்டு பேரும் பிராந்தன். ஆனா ஒருத்தன் அவன் நினைச்சதே கிடைக்கிறது, இன்னொருத்தரையும் கிடைக்கலைன்னு ஒரு விஷயம். மணி பிரதீப பிரகயோகோ மணிபுத்தியா அபிதாபத்தோகோ மித்யாஜான அவிசேஷேதி விசேஷ அர்த்தக்கிரியாம் பிரதின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பேருமே ரத்னார்த்திகள். ஒரு ரத்தனத்தை அடையணும்னு ஆசைப்படுறான். ரெண்டு பேருக்கும் தூரத்துல ரத்தனம் இருக்கிறதாக தெரிஞ்சிருக்கு. ஒருத்தனுக்கு ரெண்டு பேருமே ரத்தனத்தை பார்க்கல. ஒருத்தன் அந்த சூரிய பிரகை இருக்கு, பிரதீப பிரகை, பிரதீபத்தினுடைய ஒரு வெளிச்சத்தை ரத்தனத்துடைய வெளிச்சமாக நினைச்சுட்டான். ரத்தனத்துடைய வெளிச்சங்களை ரத்தனம்னே நினைச்சுட்டான்னு வச்சுங்க. அதை ரத்தனமாகவே சமைச்சான். அங்க தெரியக்கூடிய அந்த வெளிச்சம் ரத்தனத்துடைய வெளிச்சம் இல்லை, ஏதோ வேற வெளிச்சம். அதை போய் ரத்தனம்னு சொல்லிட்டு இவன் எடுக்க போனான். கிடைக்காது அவனுக்கு. ஏன்னா அந்த இது இல்லை. இன்னொருத்தன் ரத்தனத்துடைய பிரகைய ரத்தனமாக சமைச்சு போனான். இதுவும் பிரமம் தான். ஆனா ரத்ன பிரகைய ரத்தனமாக நினைச்சு எடுக்க போனவனுக்கு அந்த ரத்தம் கிடைச்சிடும். இந்த சாந்தனுக்கு அந்த பிரதீப பிரகை இருக்க, பிரதீபத்தினுடைய பிரகாசத்தை ரத்தனம்னு நினைச்சுட்டு ஒருத்தவங்க போனான்னா அவனுக்கு ரத்தனம் கிடைக்காது. அதனால ரெண்டு பிராந்தியும் பிராந்தி தான். ஆனா ஒரு பிராந்தி அந்த சத்தியத்துக்கு கிட்ட இருக்கு, இன்னொன்னு கிட்ட இல்லை. அதனால எது சத்தியத்துக்கு கிட்ட இருக்கோ அங்க கொண்டு போய் விட்டுரும். அப்படி பார்க்கும்போது பிரமஜன்யமாக ஒரு ஞானம் வந்தால் அதனுடைய விஷயம் தப்பாகத்தான் இருக்கணும்.
அப்படின்னு ஒண்ணும் நியமம் கிடையாது. அதனால இந்த சாட்சி இங்க சொல்லுறது தாற்பரிய தனம் ஒரு தனமாக வச்சிருந்தாலும் கூட அதை தெரிவிக்கக்கூடிய விஷயம் சத்தியமாக இருக்கலாம். பிரமஜன்யத்துக்கு விஷயமாக